இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் பேரடைஸ்னா ஹைதராபாத், ஒன் ஆஃப் த ஸ்டேடியம். ஸோ எனி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தால் ஹைதராபாத்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் ஆடினா ஃபார்முக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் பவுலிங்ல வந்து போன சீசன் நட்ராஜன் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தாரு. பட் அவரை மிஸ் பண்ணது வந்து மேபி லைக் முகமது ஷமி வந்ததுனால ஓகே ரைட் ரெண்டையுமே நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒன்று இருக்கு. நட்ராஜனோட பெட்டராகவே ஷமி பண்ணுவார். பட் ஷமி கொஞ்சம் ஸ்லைட்டா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபில கொஞ்சம் அடி வாங்கினார் லைட்டா. பட் ஹர்ஷல் பட்டேல் ஓகே நம்ம கீப் அப் பண்ணிடலாம். ராகுல் சகர் இருந்தாலுமே ஜாம்பா தான் ஈவன் சம லெக் ஸ்பின் போடுவான். ஆப்வியஸ்லி சரியான கூகுளையும் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா நான் வந்து ஜாம்பாக்கு தான் போவேன். உங்களோட டீமுக்கு டைட்டில் சேலஞ்சர்ஸா நீங்க பாக்குற சில டீம்ஸ் என்னென்ன இருக்குது? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஓகே. இதுவும் நான் சொல்றேன் ப்ரோ, இந்த தடவை கண்டிப்பா 300 இஸ் ஆன் ப்ரோ. ஓகே கண்டிப்பா போடுங்க, 300 இஸ் ஆன். ஒன் இண்டியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025 முன்னிட்டு ஒவ்வொரு டீமோட ஃபேன்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த டீமோட ஃபேன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த டீம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி அந்த வகையில எஸ்ஆர்ஹெச்சோட ஃபேன் ஆகாஷ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் ஆகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஸோ லாஸ்ட் சீசன் வந்து ஒரு நூலிலையில கப்பு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வருஷத்துல நிறைய புது அடிஷன்ஸ் இருக்குது. பழைய பிளேயர்ஸ் நிறைய பேர் வெளியே போயிருக்கிறாங்க. ஸோ ஓவராலா டீமோட ஓவர் வியூ எந்த மாதிரி இருக்குதுன்னு பாக்குறீங்க? போன வருஷம் என்னென்ன இஷ்யூஸ் இருந்தது அண்ட் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இப்போ இந்த சீசன்ல அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ் ப்ரோ, மோர் ஓவர் லாஸ்ட் டைம் ரன்னர் அப் ஆனாங்க. இந்த தடவை கண்டிப்பா ஒன் ஸ்டெப் அஹெடா போய் ஸ்ட்ராங் ஃபேவரேட்ஸ் ப்ரோ எஸ்ஆர்ஹெச். பேசிக்கா நான் வந்து பேட்டி ஃபேன். ஆக்சுவலா ஐம் பேசிக்கலி ஆஸ்திரேலியா ஃபேன். ஸோ கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் போவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பிளஸ் லாஸ்ட் டைமே இட்ஸ் லைக் தட் பார்ட் ஆஃப் த டே தான். ஸோ திஸ் டைம் வந்து நல்லாவே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. மோர் ஓவர் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்பின் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, விச் மீன்ஸ் ஸ்பின் எஃபெக்டிவா இல்லை, ஸ்பின் போலர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் இல்லை. ஸோ இந்த தடவை கண்டிப்பா ஜாம்பா எடுத்திருக்காங்க, ராகுல் சகர் எடுத்திருக்காங்க. ஸோ மற்றபடி பேட்டிங் செம பேட்டிங் சொல்லவே தேவையில்ல. பிளிஸ்டரிங் ஓப்பனிங் ஸ்டாண்ட் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். அப்புறம் ஒன் டவுன்ல வந்து லாஸ்ட் டைம் திரிபதி இருந்தாரு, இந்த தடவை வந்து பாக்கெட் டைனமோ இஷன் கிஷன் இருக்காரு. ஃபார்ம் கொஞ்சம் ஸ்லைட்டா வேரி ஆகுது, பட் மேக்கப் பண்ணிடலாம். இன் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் பேரடைஸ்னா ஹைதராபாத், ஒன் ஆஃப் த ஸ்டேடியம். ஸோ எனி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தா ஹைதராபாத்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா மேட்ச் ஆடினா ஃபார்முக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸ் கூட கேட்டிருக்கேன் நான் பேசி. ஸோ இஷன் கிஷன் கண்டிப்பா. ஸோ அடுத்த 4 விச் மீன்ஸ் 2 டவுன்ல வந்து கண்டிப்பா நிதிஷ் ரெட்டி வருவாரு. ஸோ அவர் மோர் ஓவர் சேம் நிதிஷ் ரெட்டி. அண்ட் அதுக்கப்புறம் மேபி கிளாஸ்ல கூட முன்னாடி அனுப்பலாம் பிகாஸ் ஆஃப் த ஸ்கோர். எப்படி சொல்றது, நல்ல ஒரு ரன் ரேட்ல போயிட்டு இருக்கும்போது கிளாஸ் முன்னாடி வந்துட்டு மிடில் ஆர்டர்ல கூட நிதிஷ் ரெட்டி வரலாம். அடுத்து அபிஷேக் மனோகர் 6 டவுன் இன்னெட் 6ல வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் 5 ஸ்ட்ரைட் டவுன் பவுலர்ஸ் பேட்டி. ஸோ என்னோட பிளேயிங் லெவன் சொல்லிடுறேன் ப்ரோ, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா இந்த பிளேயிங் லெவன்ல தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் 1-2 அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐபிஎல் ஓபனர்ஸ் லாஸ்ட் டைம். ஸோ இந்த தடவை அதே தான். ஸோ 1 டவுன்ல வந்து இஷன் கிஷன் ஆப்வியஸ்லி. ஸோ 2 டவுன்ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் கிளாசன். மோர் ஓவர் அந்த ரன் ரேட் பொறுத்து நான் சொன்னேன். 5ல வந்து கிளாசன், 6ல வந்து அபினவ் மனகர் மென்ஷன்ட் ஏர்லியர். ஸோ அபினவ் மனகர் லாஸ்ட் டைமே குஜராத் டைட்டன்ஸ் நல்லா ஆடினாரு. ஸோ இந்த தடவை வந்து கண்டிப்பா அவர் கிளீன் ஹிட்டர். ஸோ ஸ்ட்ரெயிட் டவுன் கிரவுண்ட் நல்லா ஆடுவாரு. ஸோ கிளீனா அடிப்பாரு. ஸோ கண்டிப்பா அவர் இன்னெட் 6ல இருப்பாரு. ஸோ 7ல வந்து பேட்டி ஆப்வியஸ்லி ஹேண்டி பேட்டிங் கூட ஆப்வியஸா கேப்டன். ஸோ நல்ல பவுலர். ஈவன் நியூ பால்லையும் போடுவாரு, மிடில்லையும் வந்து விக்கெட் எடுப்பாரு, ஏதாவது பண்ணி விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாரு. ஸோ 7ல பேட்டி. 8 would be ஹர்ஷல் பட்டேல். ஸோ நல்ல வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸ்லோயர் பால் போடுவாரு, ஆஃப் கட்டர், லெக் கட்டர் மாத்தி போடுவான். மேபி சம்டைம்ஸ் ஸ்விங்கா கூட ஆகலாம், பட் ஸ்லோயர் பால், நக்கிள் பால் நிறைய வச்சிருக்காரு. ஸோ ஸ்லோ யாக்கர் எஃபெக்டிவா இருக்கும் ஈவன் ஹைதராபாத் ஸ்டேடியம்ல. ஸோ ஹர்ஷல் பட்டேல் அண்ட் 2 ஸ்பின்னர் ப்ரோ, லெக் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா. ஆப்வியஸ்லி என்ன பிச்சா இருந்தாலும் ஜென்யூன் விக்கெட் டேக்கர். So Adam Zampa, Rahul Chagar and Mohammad Shami, new ball bowler. So this is the perfect level. ஓகே, ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் நானுமே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசும்போது அவங்களும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்ட்ராங் டைட்டில் கண்டெண்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கான ஒரு வீக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த குறிப்பிட்டு காட்டவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு போன வருஷம் ஸ்பின்னர்ஸ் பிரச்சனை இருந்தது. ராகுல் சஹர், ஜாம்பா 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா ஒரு 1 or 2 hours எங்கிட்ட அபிஷேக் சர்மா பவுல் பண்ண, அபிஷேக் சர்மா ஹெட்டும் போடுவாரு. சோ அப்படி ஒரு இது பேஸ் பவுலிங்ல வந்து போன சீசன் நட்ராஜன் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தாரு. பட் அவரை மிஸ் பண்ணது வந்து மேபி லைக் முகமது ஷமி வந்ததுனால ஓகே ரைட் ரெண்டையுமே நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு.
விக்கெட் டேக்கரா உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு டுவர்ட்ஸ் த எஸ். எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் அப்படின்ற ஈவன் மாதிரி மிடில் ஓவர்ஸ் டு டெத் ஓவர்ஸ் ஹர்ஷல் பட்டேல் ஷேர் கண்டிப்பா பண்ணிப்பாரு. ஸோ போட்டுருவாரு. பட் நட்டுவோட மிஸ் கொஞ்சம் பெரிய மிஸ் தான் ப்ரோ. ஏன்னா யாக்கர் ரொம்ப எஃபெக்டிவா போடுவாரு. பட் ஓகே ப்ரோ, ஹர்ஷல் பட்டேல் வந்தது ஓகே தான். பட் மிடில்ல வந்து ஜாம்பா ஜென்யூன் விக்கெட் டேக்கர். அவரு கண்டிப்பா 3 for 34 or 3 for 32 ஆஃப்டர் 4 overs பர்ஃபெக்ட். அண்ட் பேட்டி சொல்லவே தேவையில்ல. ஸோ இதான் ப்ரோ பெஸ்ட் 11 இருக்கும். ஓகே, மேபி அவுட் ஆஃப் 10 9 கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே, குட். அண்ட் இதுல வந்து நான் 2-3 போன சீசனே என்னன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த சீசன் நான் 2 முக்கியமான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வெளியே உட்காந்துருக்கு. அதாவது உங்களோட ஸ்டார்டிங் லைன் மட்டும் இல்லாம நிறைய பேரோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் லைன் அப்ல இருந்து வெளியே இருக்கிற வியான் முல்டர் அண்ட் கமிண்டு மெண்டிஸ். இந்த 2 பிளேயர்ஸோடைய 2 பேருமே ஒரு நல்ல, முல்டருமே என்னன்னா ஒரு நல்ல டீசென்ட் ஃபார்ம்ல இருக்காரு வித் பால் வித் பேட் ரெண்டுலையுமே. கமிண்டு மெண்டிஸ்மே என்னன்னா ஒரு பயங்கரமான ஹிட்டர். அவரு ரொம்ப ஒரு T20க்குலாம் ரொம்ப ஏத்த ஒரு பிளேயர். ஸோ இந்த 2 பேரை வந்து உள்ள அகாமடேட் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? எதனால மத்த ஓவர்சீஸ் பிளேயருக்கு இவங்களோட ஒரு ஸ்டெப் அதிகமா ஒரு குட்டி பிட் ஓகே இவங்களால வர முடியும்பா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? எஸ் ப்ரோ, இது நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா. ஸோ வியன் மோல்டர் உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி வித் பேட் வித் பால் ஜென்யூன் ஆல்ரவுண்டர். சவுத் ஆப்பிரிக்கா இப்போ ரீசெண்டாக நடந்த SA20 கூட நம்ம பார்த்தோம். நல்லா விக்கெட் க்ரூசல் விக்கெட் எடுத்தாரு. ஈவன் சாம்பியன்ஸ் டிராஃபில கூட அவர் 1 மேட்ச் விளாண்டாரு, நல்லா தான் பண்ணாரு. ஸோ ஆடம் ஜாம்பா ஆர் வியன் மோல்டர் ப்ரோ. 2 ஓவர்ஸ் தான் உங்களுக்கு. ஆப்வியஸா கிளாசன் பேட்டி கண்டிப்பா வந்துடும். பிளஸ் டிராவல்ஸ் ஹெட். ஸோ இந்த 3 இது கன்ஃபார்ம். ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்கு. அதுல நீங்க கமிண்டோ மெண்டிஸ் போடலாம், மல்டர் போடலாம், ஆர்எல் ஜாம்பா போடலாம். என்ன கேட்டா நான் ஜாம்பா தான் ப்ரோ போவேன். ஈவன் ராகுல் சகர் இருந்தாலுமே ஜாம்பா தான். ஈவன் சம லெக் ஸ்பின் போடுவான். ஆப்வியஸ்லி சரியான கூகுளையும் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா நான் வந்து ஜாம்பாக்கு தான் போவேன். மோரோவர் ஒரு ஸ்பின் போதும்பா எங்களுக்கு, ஒரு ஜென்யூன் பேட்டிங் எங்களுக்கு டெப்த் வேணும். ஈவன் டெப்த் தேவையில்ல எஸ்ஆர்எஸ்க்கு, உங்களுக்கே தெரியும் 100 ரன் 6 ஓவர்ல அவனுங்களே அடிச்சிடறானுங்க. அடுத்து ஒரு இந்த ப்ரோ இதுவும் நான் சொல்றேன் ப்ரோ, இந்த தடவை கண்டிப்பா 300 இஸ் ஆன் ப்ரோ. ஓகே, கண்டிப்பா போடுங்க. 300 இஸ் ஆன். கண்டிப்பா ஒரு மேட்ச் 300 நீங்க பாப்பீங்க. 2 பேரும் 100 அடிப்பானுங்க. ஈவன் 150 கெயிலோட ரெக்கார்ட் இந்த பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. 173. ஓகே, ஓகே. நீங்க நிறைய பேக் டு பேக் நிறைய ஒரு பயங்கர பிலீஃப்ல சொல்றீங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் முன்னாடி நீங்க வந்து 9th எபிசோடு, இதுக்கு முன்னாடி 8 டீமோட ஃபேன்ஸ் நாங்க பேசியிருக்கோம். சொல்லும் போது யாருமே அவங்க டீமால இவ்வளவு கான்பிடென்டா இல்ல. நீங்க வந்து பெட் மேல பெட் வைக்கிறீங்க. 300 பார் நாங்க கிராஸ் பண்றோம். போன சீசன் பிடிச்ச செகண்டோட ஒரு ஸ்டெப் மேல போறோம். கேலோட ரெக்கார்ட் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கான்பிடென்டா இருக்க ரீசன் என்ன சொல்லுங்க பாப்போம். ஒரு 3 பெட் நீங்க வச்சு சீசன்ல. சோ பாப்போம். கரெக்ட் ப்ரோ. ஸோ ஆப்வியஸா ஐபிஎல் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாவே மாறிடுச்சு ப்ரோ. முன்னாடி வந்து கரெக்டா கொடுப்பாங்க, 2 பேட்டிங்கும் வரும் பவுலிங் வரும். இப்போ பேட்டிங் பாரடைஸ் தான் எல்லா ஸ்டேடியமே. மோர் ஓவர் ஃபிளாட் விக்கெட்டா தான் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஃபிளாட் விக்கெட்ல தான் உங்களுக்கு செம சக்சஸ் கிடைச்சது. ஸோ அதே சக்சஸ்க்கு தான் கண்டிப்பா போவாங்க ப்ரோ. நான் வந்து கொஞ்சம் திரும்புற மாதிரி ஸ்பின் விக்கெட் கொடுக்குறேன், ட்ரேயா கொடுக்குறேன், அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ஃபிளாட் ட்ராக் தான் கொடுப்பாங்க. ஸ்ட்ராங்கா போவாங்க 2 ஓப்பனர்ஸும். ஈவன் 6 ஓவர்ஸ்ல 100 மேல கண்டிப்பா 3-4 மேட்ச்ல 6 ஓவர்ஸ்ல 100 வந்துரும் ப்ரோ. 100 வந்துச்சுன்னா நீங்களே பாருங்க. ஆப்வியஸா மிச்சம் இருக்க 14 ஓவர்ஸ்ல இன்னும் ஒரு 200 அடிக்க முடியாதா? கிளாசனுக்கு மாட்டிருச்சுன்னா முடிஞ்சு ப்ரோ, அவ்வளவுதான். நீங்க இந்த தடவை கிளாசனோட ஒரு 100 பாப்பீங்க ப்ரோ. கிளாசனோட ஒரு 100 பாப்பீங்க. 175 நாட் அவுட் கெயில் ரெக்கார்ட் பிரேக் ஆகும். 300 இஸ் ஆன் ப்ரோ. நான் இதை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன போடுவீங்க? அன்றே கணித்த ராப்காஸ்ட் நீங்க போடுவீங்க ப்ரோ. கண்டிப்பா. ஆக்சுவலா ஓகே ரைட், அது ஒரு குட்டி பெட்டா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என்னன்னா இதர் கிளாஸ் சாரி எஸ்ஆர்எச் 300 டோட்டல் ஸ்கோர் அடிச்சாலோ இல்லைன்னா கிறிஸ் கெயிலோட ரெக்கார்டை ஏதோ ஒரு எஸ்ஆர்எச் பேட்டர் வந்து பீட் பண்ணாலோ அடுத்த எபிசோட வந்து நான் எஸ்ஆர்எச் ஜெர்சியோட போட்டு நான் பண்றேன். ஓகே, இது வந்து நான் ஒரு பெட்டா வச்சிருக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத சீசன் த்ரூ அவுட் சீசன் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ யா, மற்றபடி என்னன்னா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். உங்களுக்கு நடராஜனோட ரோல் வந்து என்னன்னா டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலா இருக்கும். அவர் வந்து மிடில் ஓவர்ஸ் அப்படின்றதோட டுவர்ட்ஸ் அந்த கடைசி பெனால்டிமேட் ஓவர், அந்த 19th 17th 18th அண்ட் அந்த 20th அந்த கடைசி 4 ஓவர்ல அவர் போடுற 2 ஓவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கும். அவர் ரன்னை பயங்கரமா கண்டெயின் பண்ணுவார். விக்கெட்ஸ் எடுக்கிறது டோட்டல் நெக்ஸ்ட் திங். ரன்னை வந்து பயங்கரமா கண்டெயின் பண்ணுவார். த்ரூ அவுட் த சீசன் போன வருஷம் எஸ்ஆர்எச்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்தது அதுதான். அந்த ஒரு விஷயத்த முகமது ஷமி பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் முகமது ஷமி ஒரு லெஜெண்டரி பவுலர் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் வாட் நட்ராஜன் டிட் லாஸ்ட் சீசன், அதை வந்து இவரால் ரெப்ளிகேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா?
யா ப்ரோ. இப்போ ஆப்வியஸா இப்போ சமியோட ஐபிஎல் ரெக்கார்டு வந்து ஓவராலா எக்கனாமி வந்து 8 இருக்கு ப்ரோ. ம். ஓவராலா. ஸோ நான் எல்லாமே சேர்த்து சொல்றேன். பட் நட்ராஜனுக்கும் ஆக்சுவலா ஃபேர் பெட்டர் தான் இருக்கு. ம். கம்பேரிட்டிவ்லி நட்ராஜன், சமி இஸ் ஃபேர் அவே ஃப்ரம் பெட்டர் தென் நட்ராஜன். ஸோ சமி கண்டிப்பா பண்ணுவாரு ப்ரோ. ஸோ ஹர்ஷல் பட்டேலும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ லைக் டெத் பவுலிங். ஸோ கண்டிப்பா பண்ண சான்ஸ் இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பண்ணுவாங்க. நட்ராஜனோட பெட்டராவே ஷமி பண்ணுவாரு. பட் ஷமி கொஞ்சம் ஸ்லைட்டா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபில கொஞ்சம் அடி வாங்கினார் லைட்டா. பட் ஹர்ஷல் பட்டேல் ஓகே தான் ப்ரோ, கீப் அப் பண்ணிடலாம். பட் இப்போ ஆப்வியஸா 9 எக்கனாமி பெஸ்ட் தான் ப்ரோ. இந்த இப்போ நடக்கிற இப்ப இருக்கிற இயர்லாம் 9 எக்கனாமின்றது பெரிய விஷயமா தான் இருக்குது. ஒரு பெஸ்ட் தான் ப்ரோ. ஸோ 9 வந்தாலுமே உங்களுக்கு 180 டோட்டல் வரும், ஆர்எல்ஸ் 200 வரும். ஆப்வியஸா சேஸ் பண்ணிடுறாங்க இப்போ. ஸோ கண்டிப்பா இந்த வருஷம் ஐபிஎல் கிராக்கரா ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. ஃபுல்லா பேட்டிங் ட்ராக் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா 9 எக்கனாமி பெஸ்ட் தான் ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய லாஸா இருக்காது. ஸோ ஹர்ஷல் பட்டேல், நட்ராஜனுக்கு ஹர்ஷல் பட்டேல் வந்தது எனக்கு தெரிஞ்சு நல்ல பிக் தான் ப்ரோ. ஸோ ஓகே தான். ஸோ உங்களுக்கு உமத்கட் வேற இருக்காரு ப்ரோ லைனப்ல. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருமே கொஞ்சம் வேரியேஷன்லாம் நல்லா இருக்கு. இப்போ டொமஸ்டிக் நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலா உமத்கட். ஸோ அவருக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அவரும் வர சான்ஸ் இருக்கு. யூஸ்வலா இதுக்கு முன்னாடி வந்த எல்லார்ட்டையுமே நான் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, உங்க டீம் வந்து எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். நீங்க வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா டாப் 2 அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அதில் டாப் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை வேற மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட டீமுக்கு டைட்டில் சேலஞ்சர்ஸா நீங்க பாக்குற சில டீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது மட்டும் சொல்லிடலாமா கடைசியா? சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கே. ஓகே ரைட். எதனால சிஎஸ்கே? ஆப்வியஸா நம்ம எல்லாம் சிஎஸ்கே ஃபேன் தான். பட் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு நான் நார்மலா முன்னாடி சொன்னது நான் ஆஸ்திரேலியா பிடிக்கும். எனக்கு நார்மலா இந்தியா ஆஸ்திரேலியா எல்லாமே பிடிக்கும். பட் ஆஸ்திரேலியா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால எஸ்ஆர்எஸ் பேட்டி சப்போர்ட் பண்றேன். பட் கம்பேரிட்டிவ்லி சென்னை ஹோம் கிரவுண்ட், நம்ம எல்லாம் சென்னை கண்டிப்பா இருக்கும். ஸோ சென்னை மும்பை ப்ரோ. சென்னை மும்பை கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும் ப்ரோ. ஸோ இந்த 2 டீம் தான். மித்த டீம்லாம் ஜஸ்ட் லைக் தட் தான் ப்ரோ. அப்படியா? ஓகே ரைட். ஸோ பயங்கர கான்ஃபிடென்ட்டா பேசி முடிச்சிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ த்ரூ அவுட் தி ஐபிஎல் நிறைய டைம் இந்த மாதிரி தொடர்ந்து பேசுவோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த பெட் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. பெட் கண்டிப்பா அந்த பெட்டை மறக்க மாட்டேன். ஸோ யா அந்த மிட் சீசன்ல ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்துல கண்டிப்பா ஐ எம் ரெடி டு டூ இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ். See you. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ்.